சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்தித்திருக்கிறார். வர இருக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அதற்கான அழைப்புதல் கொடுக்க சென்றிருக்கிறார் என்று அறிய முடிகிறது. விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்காக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம், 2025ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பது ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் மரபாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதனுடைய மரபை ஒட்டி தற்போது சபாநாயகர் அப்பாவு நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்தித்து மரபுப்படி அவருக்கான அழைப்பை தற்போது விடுக்கிறார். இந்த ஆளுநருடைய உரை என்பது கடந்த 2 ஆண்டுகளாகவே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் அரசு வழங்கக்கூடிய புத்தகங்கள், அந்த ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தவிர்த்து ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார், அவருடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார் என்று ஆளும் திமுக அரசு ஆளுநர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதே போல ஆளுநர் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கும் போது தமிழக அரசு, திமுக அரசினுடைய புகழை பாடுவது ஆளுநருடைய வேலை கிடையாது என்பது தொடர்பான கருத்துக்களை ஆளுநரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த ஆளுநர் உரை என்பது இந்த ஆண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு சூழல்கள் மாறி அமைந்திருக்கின்றன. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த வன்கொடுமை தொடங்கி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் உரை எவ்வாறு அமையப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஆளுநர் உரை அவர் நிகழ்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு, மரபுப்படியான ஒரு அழைப்பை தற்போது சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை நேரில் சந்தித்து அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகின்றது. கோபால், நன்றி சிவா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.